நாங்கள் அரசியல் மேடைக்கு வந்ததில்லை, ஆனால் அரசியலில் வேட்டையாடப்பட்டிருக்கிறேன். மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. மொழியை கற்றுக்கிறதுலேயே உன் மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்போயா கற்றுக்குவே? நீ 240 மொழிகள் இருக்குது உலகத்தில், அத்தனையும் கற்றுக்குவியா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பெருன்னு ஒரு நாடு தென் அமெரிக்காவில், முழுக்க ஸ்பானிஷ் மொழி. மியாமிங்கிற ஃப்ளாரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிங்கிற ஏர்போர்ட்டில் ஏறி ஃப்ளைனுக்குள்ளார உட்கார்றேன், பெருநாட்டு பிளேனில் உட்கார்றேன். அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே காலி. ஏரோஸ்பேஸுக்கிட்ட காஃபி கேட்குறதுக்கு தெரியல எங்களுக்கு. அதுவாக வந்து கரண்டியோடு கொடுத்துச்சு. ஏர்போர்ட்டில் இறங்குறோம், கைகால் ஓடலை, யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல. காஃபி குடிக்கணும், தண்ணி வேணும், நன்றின்னு சொல்லணும், அவன் மிஸ்டர்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஒன்றுமே புரியல. 3 நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். தேவைப்பட்டுச்சு. காஃபி பாலோட காஃபி வேணும், கஃபே கோலேச்சே ஸ்பானிஷ். காஃபிக்கு பால் வேணாம், கஃபே ஓலே, முடிஞ்சு போச்சு. மிஸ்டர் கிடையாது, சீனர். மிஸ்ஸு கிடையாது, சினோரிட்டா. தேங்க்யூ, கிரேஷியஸ், அக்வா, வாட்டர். 5 கற்றுக்கிட்டோங்க. அதுக்காக நான் 40 வயசில் தென் அமெரிக்கா போவேன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஹிந்தி ஸ்பானிஷ் சொல்லி கொடுப்பியா நீ? என்னையா மும்மொழி கொள்கை? அறிவு கட்டத்தனமாக இல்லை? இதை படிக்கலைன்னா எனக்கு காசு கொடுக்க மாட்டானா? யாரையா நீ சொல்கிறதுக்கு? ஏன் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா? யார் அப்போ விட்டு காசு? அந்த 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 அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தூங்கி கிடந்த தமிழினத்தை தட்டி எழுப்பி விட்டா நீ. நன்றி, தேங்க்யூ. பேசு, நீ பேசினா தான் நான் வருவேன். நீ பேசத்தான் நான் எகிருவேன், குதிப்பேன், பாய்வேன். எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது. என்னடா 65 வந்து அது 8ஆம் கிளாஸுங்கிறாரு. நான் மருத்துவக் கல்லூரி மாணவன். எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டார்களோ அதே நிலைமை தான் எனக்கு. என்னுடைய அண்ணன் ராஜாராம் வந்து அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்து கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்க என்னை போட்டு வேட்டையாடுது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயா, சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்டலில், ஸ்டான்லி ஹாஸ்டலில் உள்ளே வந்து என்ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில் பெரிய டாக்டராக இருக்கார். அவரையும் என்னையும் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு அறை இன்றைக்கும் வந்து தலை சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த அடி. அப்பேற்பட்ட ஒரு அறை. திமுகவுடைய மாணவர் அணி தலைவர் யாருங்கிறாரு? சத்தியமாக தெரியாது. திமுகவில் மாணவர் அணின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது எனக்கு. ஏயா என்னை போட்டு உயிர் எடுக்கிற? இவர் அரைஞ்ச அறையில் என்னுடைய வார்டன் வீட்டில் இருந்து அவர் மேலே இருந்து பார்த்துட்டார், அமானுல்லா பேகின். அவர் இறங்கி வந்துட்டார். போலீஸை பார்த்தார். யாருடைய அனுமதியோடு நீங்கள் உள்ளே வந்தீங்க ஹாஸ்டலுக்குள்ளே? வித் ஹூஸ் பர்மிஷன் யூ என்டர்ட் இன்டு மை கேம்பஸ்? டிட் யூ சீக் த பர்மிஷன் ஃப்ரம் தி டீன்? டிட் யூ ஆஸ்க் மீ? ஹவு டேர் யூ கம் அண்ட் ஹிட் மை ஸ்டூடெண்ட்? அவ்வளோதான். அடுத்த அப்படி சொல்லிட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடியான்ட்டாங்க. எங்கள் ஸ்டான்லி ஹாஸ்டல் வந்து கோட்டை மாதிரி இருக்கும், 20 அடி உயர செவுரு. ஒரு கதவை சாத்திட்டாக்க வெளியே போக முடியாது. சொல்லிட்டார், உயிரோடு போகணுன்னா இப்படியே போயிடு, இல்லாட்டி கதவை சாத்திடுவோம், பசங்க ஒன்று தீர்த்துருவாங்கன்னார். அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போலீஸை எதிர்த்து நின்னார் எங்கள் வார்டன். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸு, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் இராணுவம். அதை தான் சொல்லுவாங்க, அவர்கள் இராணுவத்தையே சந்தித்தவர்கள். நான் அன்றைக்கி தான் முதல் முறையாக ஒரு இது அந்த AK-47 போட்டிருக்க இதெல்லாம் முதல் முறையாக பார்த்தது. அப்போ தான் பார்த்தேன். ஆக இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தும். அந்த போராட்டத்தை இல்லை, அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தூண்டி விடாமல் மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது. நாம் சரியான முறையில் நம்முடைய இளைஞர்கள் வழிகாட்ட தவறி விட்டோமா என்ற ஒரு அச்சயமா, ஒரு பயமே இருந்தது. நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு. தட்டி எழுப்பினையா நீ. அதுக்கு மேலே நம்ம ஊரில் ஒரு காமெடி பீஸ் இருக்குது. பெட்ரோல் வெடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு, சரியாக போகல. அப்புறம் முழங்கால் தண்ணியில் வந்து ஒரு போட்டு ஒன்று ஓட்டு இதை பாருங்களா அப்படின்னுச்சு, அதுவும் ஓடலை. அப்புறம் வந்து பஞ்சால் செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி அடிச்சுக்கிச்சு, அதுவும் ஓடலை. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லிச்சு, அறிவாலயத்தில் இருக்கும் செங்கலெல்லாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு செங்கல் வியாபாரத்துக்கு வந்துருக்கு, ஓடலை. இது மாதிரி காமெடி பீஸுகளெல்லாம் எதிர்கட்சியாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஆட்சி பண்ணுறது?
இந்த இடத்துல நான் வந்து ஒரு இதான் சொல்கிறேன், எல்லா இதுலேயும் இப்போ யூடியூப்பில் சொன்னது தான், எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியாக இருக்காது. அதனால் தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சிக்கணும். இது எதனால் சொல்கிறேன்னா, நேரு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதிர்கட்சியே அது இந்தியாவில் இல்லை. அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு, எதிர்கட்சி இல்லைன்னா நான் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன், சரியாக போயிட்டுருக்கேன் தப்பாக போயிட்டுருக்கேனாங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடும். ஒரு எதிர்கட்சியை உருவாக்குகின்ற போது தான் ராஜாஜி வந்து நேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திர கட்சியை ஆரம்பித்தார். அதுதான் பல்வேறு பரிணாமங்களை இது பண்ணிக்கிட்டு போய் பாஜக கிஜாக்காவெல்லாம் மாறி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தா எதிர்கட்சியை காணோம். இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு, கண்ணு கட்டினவர்களும் எதிர்கட்சியே காணோன்னுச்சு. இன்றைக்கி நடக்குதுயா, பேச வர்ற ஐயா, உன் பேச்சை கேட்டால் சிரிப்பு வருது. பள்ளிக்கூடத்து பையன் சிரிக்கிறான், பிஸ்கட் கொடுக்குற, தேவையா உனக்கு? புள்ள பிடிக்கிறவனாட்டம். மும்மொழி கொள்கை, எதுக்கு மும்மொழி கொள்கை? எதுக்காக வந்து நீட் தேர்வு? நான் படிக்கலை எம்பிபிஎஸ், நான் டாக்டர் ஆகினா கெட்டு போயிட்டேனா, பிச்சை எடுக்கிறேன்னா, எனக்கு வைத்தியம் தெரியலையா? உலக சுகாதார கழகம் WHO இந்திய பிரதிநிதியாக போனது எய்ட்ஸுக்காக, உலக வங்கியினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக போனவன் நான் அமெரிக்காவுக்கு. அமெரிக்க அரசாங்கனுடைய உதவி பணத்தோடு சியாட்டில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படித்தவன் நான். அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இது ஸ்காலர்ஷிப், இந்திய அரசாங்கம் இல்லை. நீட் தேர்வாக படித்து பாஸ் பண்ண நான் எம்பிபிஎஸ். நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது. +2 வாங்கின மார்க்கை நீ கேவலப்படுத்துகிற. நீட் தேர்வில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு நடக்குது, ஹிந்தி படிப்பை பற்றி ஒரு தேர்வு நடக்குது. 90% மாணவர்கள் தோல்வி. அந்த 90 தோல்வி அடைந்த அந்த 90% மாணவர்களும் நீட் தேர்வில் வெற்றி. எங்கே சாடுறான் தெரியுமா? மெடிக்கல் காலேஜில். சென்னையில் இருக்கிற நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. நம்ம பசங்களுக்கு எங்கே கிடைக்கிறது? சத்தீஸ்கர்லேயும் உத்தராகண்ட்லேயும் இருக்கிற குடிச்சையில் நடந்துக்கிட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் நம்ம பசங்களுக்கு இடம் கிடைக்குது. இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கறது? அதனால தான் தீர்மானம் போட்டார். அன்றைக்கி இந்த நேரத்தில் மதிவதனிங்கிற இந்த திராவிட கழக பெண்ணை நான் மிகவும் மகிழ்ந்து பாராட்டுகிறேன். அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு இன்னொரு பெண்ணு கேட்குறாங்க, எங்களுடைய இனத்தையே நீங்கள் அமைக்க வைத்து விட்டீர்கள், எங்கள் இனத்துக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை, அமைச்சரவையில் இடமில்லை, ஏன்னா எங்கள் ஒதுக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ சட்டமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாக்கா கவர்னர் ஒரு ஆள் உட்காந்துருக்கார், போட மாட்டேங்கிற. சரி, அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே யார் ஜட்ஜ் உட்காந்துனா ஆள் உட்காந்துருக்கார். அப்புறம் 234 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் காலியாகி உன்னுடைய ஆக்கிரமிப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இன்றைக்கி அதை எதிர்த்து நிற்கிறார். டெலிமிட்டேஷன் கமிட்டி, தொகுதி வரையறை, அதில் என்ன சாமர்த்தியம் பாருங்க. ஹிந்தி பேசுகிற இடத்துக்கு 400 சீட்டாக ஏற்றி அதை வெளியில் சொல்லாமல் நமக்கு 150 இருந்ததை 200 ஆக்கிட்டாங்க. உனக்கு 200 கொடுத்துருக்கம்பா, எதுக்கு 300 இருந்த நீ 400 வர? 400 பேருக்கு இருக்கும்போது இந்த 200 MP போய் என்ன பண்ண முடியும் உங்களால்? என்ன பண்ணாலும் உங்கள் தீர்மானம். டெல்லிக்கு போய் நீங்கள் தாஜ்மஹாலை பார்த்துட்டு, ரெட் ஃபோர்ட்டை பார்த்துட்டு, அங்கே சாந்தினி சவுக்கில் வந்து லஸ்ஸி குடிச்சிட்டு வர்றதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் உங்களால்? 200 எம்பிக்களும் அங்கே போய் பிரயோஜனம் இல்லை. ஏறத்தாழ நம்மளை பிரித்து விட்டுட்டாங்கங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஹிந்தி கற்றுக்கலான்னா உனக்கு இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு சொன்னார். நன்றி ஐயா, நாங்கள் அந்த காலத்தில் அதை தான் சொன்னோம். நீ தான் வந்து இப்போ பிரிவினை கேட்டாக்கா உள்ள தெளிப்புன்னு சத்தம் போட்டதுனால நாங்கள் பேசாமல் இருந்தோம். அண்ணா அழகாக சொன்னார், பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, ஒத்தி வைத்து இருக்கிறோம், கைவிட்ட விடவில்லைன்னார். இன்றைக்கி நீயே வர்ற வேணாங்கிற, விட்டு நான் போகிறேன், ஏன் உயிர் எடுக்கிற? அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சில சமயங்களில் வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசணும் கூட நினைக்கிறது, ஏன் ஆணாக பிறந்தது தப்பா? மேயர்னு கேட்டால் அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இவ்வளோ இடம்னு விடுறேன், மாதம் 1000 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க.
படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்க, வேலை தேடுறதுக்கு உதவி பண்ணுறீங்க. நான் ஆம்பளையாக பிறந்து நான் என்ன தான் பண்ணுறது? எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏற முடியல, பஸ்ஸில் ஆம்பளைக்கு பஸ் இல்லை. இதெல்லாம் வந்து அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லணும். ஆண்களையும் கொஞ்சம் பாதுகாத்துங்க, எங்களையும் கொஞ்சம் பாருங்கள். பாவமாக இருக்கிறோம். தயவுசெய்து இங்கே இருக்கிற தாய்மார்கள் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க. இன்றைக்கி நாங்கள் தடுமாறுறோம். ஆனால் பிறந்ததுக்கு நினச்சி அழுகுறோம். இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு. ஏறத்தாழ வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் எப்படி வர்றாங்கன்னாக்கா, பெண் பார்க்க போயிட்டு இருந்தோம், இப்போ மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க. என்ன அது ஒன்றும் தேராது போல் இருக்க, வா போய் லெட்ரு போடுறோம். யார் பொண்ணு வீட்டில் என்ன ஆச்சு? என் காலத்துலேயும் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணுமா இப்போ நினச்சி வருத்தப்பட்டு இன்னும் மோசமாக போகிறதுக்கு மாதிரி போய் சேர்ந்துடணும் பயமாக இருக்குது. ஆக இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும். பெண்கள் இது எதுக்காக சொன்னேன்னா, புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து இன்னும் உள்ளே வரல, ப்ரீகேஜியில் இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அடா பாவி, பிளேனில் யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசுறதா? என்னையா இது? உனக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நீ மாட்டிக்கிட்ட ஒரு படத்துக்கு 150ன்னு சொல்லிவிட்டா பிடிச்சிவிட்டா அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துருச்சு. நீ என்ன பண்ணுவ? உன்னை கட்டாயப்படுத்தி உள்ளே கூப்பிடுறாங்க. மொத்தமே 4 கூட்டம் தான் போட்டிருக்க. அதுக்குள்ளார பேசுறதுன்னா திமுக அழிந்து விடுமா? திமுகவுக்கு மிரட்டல் உண்டா? ஒன்றுமில்லைங்க. இன்றைக்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி கேட்டார், மழை வெள்ளத்தில் சாலைகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை தெரிவதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னாரு. உதயநிதி அவர்கள் அழகாக சொன்னார், ரோட்டில் போய் பாரு, தண்ணி நிற்கலை, முடிஞ்சு போச்சு. வீராவேசமாக முழங்கினார், அப்படியே சுருண்டு போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை. கலைஞர் அழகாக எழுதியிருக்காருங்க, பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். ஐயா உட்காரும் வரை கைத்தட்டலாம்.